ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம பாக்கியம் அந்த கிச்சனில் நிற்கிற அழகு அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. கடைசியில் இவங்க கிச்சனில் நின்று சமைச்சிட்டு இருக்க நம்ம ராதிகா வராங்க. வந்தவங்க வந்து பேச்சு வாக்கில் வந்துட்டு நீங்கள் ஏன் அத்தையை திருத்த முயற்சியே பண்ணலை, நீங்கள் தான் முயற்சி பண்ணாமல் விட்டீங்க, இதுக்கப்புறம் நான் திருத்தணும் போல் அப்படின்றாங்க. புருஷனையே திருத்த முடியாமல் இருந்தது, நீ வந்து கொத்திக்கிட்டு போயிட்ட, இப்போ வந்து இதை பற்றி பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களோட மைண்ட் வாய்ஸு. ஆமாம், இவங்கெல்லாம் திருத்தது தான் என் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டுங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் நம்ம ராதிகா தனிமையில் இனிமே காண முடியுமான்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம மையூர் இருக்காங்களே, அவங்களுக்கும் சேர்த்து டிஃபன் இவங்க ரெடி பண்ண. அதுக்கப்புறம் இல்லை ஏன் இப்படி உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்ல, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்க தூங்க போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா நம்ம மையூ பார்க்கணுமே. அதுக்கப்புறம் ஆண்டி கூட நான் தூங்கிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை மிஸ் பண்ணிடாதீங்க, வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து தனிமையிலே இருக்கிறது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோபி சார் இருந்துட்டு நான் படம் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சின்ன பிள்ளைத்தனமாக அடம் பிடிக்கிறாரு. நல்லா வருவாடா நீ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ராதிகா இருக்காங்களே, அலாரம் கொடுக்குற விதமாக கீழே வந்து அப்படியே தண்ணி எடுக்கணுங்கிற கேப்பில் வந்து லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கோபி உள்ளே போனவர், நீ எதுக்கு வெயிட் பண்ணுற, நீ இன்னும் தூங்காமல், நீ போ பேபி, தூங்கு பேபி அப்படிங்கிறாரு. பேபி போடாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சட்டை பண்ணாமல் இவங்க ஒரு பக்கம் தூங்க போயிட்டாங்க. மறுநாள் காலையில் எஞ்சி வராங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம பாக்கியா போட்டு வச்சிருக்க காஃபியை பாட்டிக்கு கொடுக்க, அந்த டைம் பார்த்து நம்ம கோபி சார் வந்துட்டு இந்த காஃபியை வாங்கிட்டாருங்க. பொசுக்குன்னு குடிச்சுவிட்டு பார்க்கணுமே, பேஷ் பலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, இத்தனை வருஷமாக குடிச்சிருக்கா, இப்போ என்ன பலேன்னு சொல்கிற அப்படின்ட்டாங்க. உடனே பாக்கியாவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. இப்படி ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் ஒன்றும் சமைக்கிறதுக்கெலாம் காசு வாங்கலை அப்படின்னு சொல்லி திட்டி விட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.